11th chapter discrete mathematics தனிநிலை கணிதம் தான் பார்க்க போறோம். அதுல எக்ஸாம்பிள் 12.16 construct the truth table for ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது மெய் அட்டவணை இந்த ஐடென்டிட்டிக்கு ஒரு மெய் அட்டவணை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த ஐடென்டிட்டில எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இங்க p q அப்படின்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. சோ ஃபார்முலா என்ன? 2 பவர் n, அதாவது 2 பவர் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். எத்தனை இருக்கு? 2 இருக்கு. சோ 2 பவர் 2 is equal to என்னது? 4 நம்பர் ஆஃப் ரோஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அதுல ஸ்டேட்மெண்ட்ஸ் p and q நம்ம எழுதிக்கணும். p and q ரெண்டுத்தையும் எழுதணும். 4 ன்னு இருக்கு இல்லையா? அப்ப pங்கறது எழுதுறத ரெண்டா பிரிச்சுக்கோங்க. 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. qங்கிறது என்ன? p ல பாதின்னு வச்சுக்கிட்டா என்ன ஆயிடும்? 2 2ன்னு பிரிச்சிருக்கோமா? அப்ப 1 1ஆ பிரிக்கணும். ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு பிரிக்க வேண்டியதுதான். ஓகேவா? அடுத்தது என்னது? இங்க ஒரு ஐடென்டிட்டி கொடுத்திருக்காங்க இல்லையா? அதை அப்படியே ஃபுல் செட்டா ஒரே இதுல போட முடியாது. அது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? பிரிச்சுதான் பிராக்கெட்ஸ் தனியா நெகேஷன் தனியா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு தான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னது? இதுல p q ரெண்டுமே அப்படியே டைரக்டா போடுறதா தான் இருக்கு. இதுல பாருங்க p நெகேஷன் q இருக்கு. அப்ப நெகேஷன் q கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் நெகேஷன் q. நெகேஷன்னால என்னது? அப்படியே ஆப்போசிட். ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. ஓகேவா? அப்ப மாத்தி மாத்தி வரும். ட்ரூ. ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? இங்க உள்ள ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். p xr, இந்த சிம்பல் பேர் வந்து xr q. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா p எக்ஸ்க்ளூசிவ் r q அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ்க்ளூசிவ் rங்கிறது நம்ம xr னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது p xr q தான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா ரெண்டுமே சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சேமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் என்ன போட போறோம் அப்படின்னா ஃபால்ஸ்னு போடும். மாறி மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம்? ட்ரூன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த பிராக்கெட் உள்ளதை கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஏற்கனவே நெகேஷன் q கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப p யும் நெகேஷன் q மட்டும் இருந்தாலே இந்த பிராக்கெட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ p இது என்னது? எக்ஸ்க்ளூசிவ் r இல்லனா xr னு சொல்லலாம். நெகேஷன் q. எது ரெண்டுத்தையும் எடுத்துக்க போறோம்? p காலத்தையும் நெகேஷன் q இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு காலத்தையும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். இதே கண்டிஷன் தான். ரெண்டுமே சேமா இருந்தா ஃபால்ஸ், மாறி மாறி இருந்தா ட்ரூ. ஆனா காலத்தை மாத்தி எடுத்துறாதீங்க. இந்த காலமும் தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ட்ரூ ஃபால்ஸ் மாறி மாறி இருக்கு. மாறி மாறி இருந்ததுன்னா என்னது? ட்ரூ. அடுத்தது பாருங்க, நெகேஷன் qயும் pயும் தானே எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் பாருங்க சேமா இருக்கு. சேமா இருந்தா என்ன போடணும்? நம்ம ஃபால்ஸ் போடணும். அடுத்தது பாருங்க சேமா இருக்கு. பாருங்க சேமா இருந்ததுன்னா என்ன போட போறோம்? ஃபால்ஸ் போட போறோம். அடுத்தது என்ன பாருங்க, இந்த இதையும் இதையும் எடுக்கிறோம். மாறி மாறி இருந்ததுன்னா என்னது? ட்ரூ போட போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும்? ரெண்டுத்துக்கும் அண்ட் கால்குலேட் பண்ணணும். இந்த क्वेश्चन இருக்கு இல்லையா? அதுக்கு p r எக்ஸ்க்ளூசிவ் r q and p எக்ஸ்க்ளூசிவ் r நெகேஷன் q. அண்ட்னா என்னது? அண்ட்னா ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூ போட போறோம். மீதி எல்லா கண்டிஷனுக்குமே என்னதான்? ஃபால்ஸ் தான் போட போறோம். எந்த ரெண்டு பிராக்கெட்ஸ் எடுத்துக்க போறோம்? இந்த இதையும் இந்த காலத்தையும், இந்த ரெண்டு காலத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, அதுல பாக்கணும் எதுல ரெண்டுமே ட்ரூ வருதுன்னு பாருங்க. எதுலயுமே ட்ரூ வரவே இல்லை. அப்படின்னா என்னது? ரெண்டுத்துலயுமே சேர்த்து எதுலயுமே ட்ரூ வரலங்கிறத மாறி மாறி தான் இருக்கு. அப்ப மாறி மாறி இருந்ததுன்னா எல்லாமே என்னதான்? ஃபால்ஸ் தான். ஓகேவா? நம்மள ட்ரூத் டேபிள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு.